ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஹவுஸ் பில்டு வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கட்டியிருப்போம், பட் அது வந்து நம்ம இதோட முடிச்சிருப்போம். இப்போ நான் வந்து காட்டுக்கிறேன் இன்னும் நல்லா கட்டணுன்ட்டு. இது வந்து வாசல் இப்படி தான் இருக்கும். வெளிலேருந்து பார்த்தா லுக்கு நம்ம நில்லுங்க. வெளிலேருந்து பார்த்தா லுக்கு வந்து இப்படி இருக்கணும். அந்த இது என்னது ப்ரோ கேட்பீங்க? நில்லுங்க. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இது நில்லுங்க. இப்போ நான் போயிட்டேன். இது கிளிக் பண்ணி போயிடுறேண்ணா. இல்லைங்க சார், இதுதான் நம்ம ஸ்விம்மிங் பூல். அதுதான் ப்ரோ சைடில் கேட்டிங்கன்னா லைட்டு, அதாவது நல்ல லைட்டு. அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து அது வச்சுருக்கோம்ல, அது வந்து நைட்டில் வந்து க்ளோ ஆகும். அதை நான் காட்டுறேன். ஸோ வந்து உக்காந்துக்கலாம். நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம் தான் சொல்லியிருப்பேன். பட் அதனால தான் இப்போ வந்திருக்கும் இந்த பார்ட்டு. அந்த இடத்துல ஏன் காட்டலைன்னா, அது கொஞ்சம் நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற வழியில், அதனால் நான் வந்து அதை பண்ணலை. ஓகே, இப்படி வந்து வச்சுட்டு வந்துடுவோம். போடு. ஓகே, ஓகே ஓகே கைஸ். ஸோ வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு இருந்துருங்க. பாட்டு ஒன்று அது நம்ம பாடப்பட்டோம். இந்த பேஸ்மெண்ட்டு போகிறதுக்கு தான் கைஸ் நான் வந்து அது பேஸ்மெண்ட்டு போடுறதுக்காகவே நான் அந்த வீடியோ கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகுது பேஸ்மெண்ட்லாம் போடுறதுக்கு. பாருங்களேன், இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தா எந்த காலத்தில் நான் கட்டுறதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியே கட்டிக்கிட்டு இருந்தது தான் போச்சு. இது வேறு ஆனால் இந்த மாதிரி வந்துடுச்சு. சரி, இந்த மாதிரி மைன்கிராஃப்டில் எவனா வீடை கட்டி போடுவானே. அம்மா ஒரு வீடு பாருங்க, அதுவும் ஒரு ஆளுக்கு இத்தனை பெரிய வீடுனா கிழிஞ்சிரும் போங்க. ஆனால் இந்த வீடை வந்து பங்கமாக நம்ம அதாவது டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம பார்த்தா போட்டுடலாமா, எப்படி போடுறதுன்னு எனக்கு புரியல. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம யாருக்கிட்ட கேட்போம்? அவங்கக்கிட்ட தான் கேட்போம். மறக்காம கமெண்ட்டில் சொல்கிறோங்க எப்படி போடலாம். அது வந்து அதாவது எப்படி சொல்லணும், ஏதாவது அதை எப்படி சொல்ல நான் வந்து ஐயோ எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. ஐயோ ஆனால் நம்ம இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம். நம்ம வந்து வீடை கட்டுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் அதை பற்றி பேசிக்கினே இருப்போம். நம்ம அதை பேச வேணாம் இப்போதைக்கு. அது பேச வேணாம் இப்போதைக்குன்னு இல்லை, எப்போவுமே அதை பற்றி பேச வேணாம். நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ வந்து இது வேறு ஆனவனா மேலே தூக்கிக்கினே இருக்குது. இந்த வேறு காக்கா முட்டை போடுற மாரி. ஐயோ ஐயோ போச்சு. ஐயோ கைஸ். ஸோ வந்து இப்போ நான் வந்து எதுக்கு ப்ரோ அங்கே போட்டுட்டேன்னு கேட்பேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து பண்ண போட்டு வேறு அது ஐ மீன் இப்படி ஒன்று வச்சுட்டோமா. இப்படி வந்து இப்போ வந்து இங்கேயும் ஒரு பிளாக் வச்சுட்டு, ஸோ வந்து எப்படின்னா இப்படி ஒரு இது வச்சுட்டு, இப்படி ஒரு இது வச்சுட்டு இப்படி ஒன்று வச்சுருவோம். அண்டு இங்கே கதவை வைப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எஸ், இப்போ பாருங்களா கரெக்டாக இருக்கா, நல்லாயிருக்கு. ஸோ லுக்கு வந்து நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. மாடு எப்போ வந்து வந்தாந்தாரில் அவனை போய் கொண்டுட்டு வந்துடுவோம். பரவாயில்ல, அவனை வந்து போட்டு தள்ளியாச்சு. நம்ம எங்கடா விட்டோம்? அது இருக்கு. ஸோ அது இருக்கேன். ஒரு ஆள் இருக்க போகிறதில்ல, ஐ மீன் நான் ஒருத்த மட்டும் இருக்க போகிறதில்ல. இப்போ நான் ஒன்று எப்படி சொல்ல, நான் அது போக நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டாமல் எப்படி போகிறேன், காட்டுவேன். ஐயோ கரும்புச்சிட்டியா எவன்டா இது? சரி கரும்புண்டா. ஸோ வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி வந்து வெட்டிடலான்னுங்கிறத நான் இப்படி வந்துடுறேன். நான் அப்படியும் வரலை இப்படியும் வரல, வர மாதிரி வருவேன். பட்டு நீங்கள் ஐயோ என்னையா பண்ணுறேன்னு கேட்பீங்க. அதெல்லாம் நான் அப்படி தான் பாருங்க பைத்தியக்காரமாக பண்ண இருக்கேன் நான். வீடை கட்ட தெரியாமல் கட்டின்னுக்கிற ஒரே நான் தான்டா. இது வந்து எடுத்துருவோம். ஐயோ அங்கே பாருங்க, சொல்ல
கைஸ் நைட் ஆக போகுது. அச்சோ இப்போன்னு பார்த்தா அது இல்லையே. ஸோ நில்லுங்க கைஸ், டக்கு டக்குன்னு பண்ணுமா. நாட் பேட். ஸோ நான் இங்கேருந்தே கட்டுறேன் இப்போதைக்கு. நான் அது அப்படிலாம் காட்ட மாட்டேன். பார்க்கணும்ல, ஒழுங்கா பார்க்கணுமா. இப்போ பாருங்க. 1 2 3 டாடான் டட டட டட. என்னடா என்னடா இது? என்னடா மாட்டேங்குது? சரி விடுங்க, அது என்னமோ வரும்னு பார்த்தேன். இவ்வளோ ஆகும் தான் பார்த்தேன் நான். வைக்கல ராஜா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து எங்கூட அது இது இருக்கு. பார்த்துட்டேன் பற்ற வச்சிருவோம்ல. போட்டு ஐயோ நான் ஐத்தலடா நீ. என்னடா இது? ஐயோ போச்சு, தண்ணி வந்துச்சு, வெளில வந்துச்சு. அம்மாடி நல்ல வேலை போச்சு. ஸோ வெறுப்புதா. சரி இதையும் பார்த்து வச்சிருவோம். ஓகே பற்ற வச்சாச்சு. நல்லாயிருக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு. ஆமாம் நான் எப்படி பண்ணக்கூடாது. இப்போ க்ரோ ஆகும்ல. ஆஹா எங்களோட பிளானை பார்த்தலடா டேய். என்ன மாதிரி பிளான்றானுங்களாம், போடுறதுலாம் எக்ஸ்பர்ட்றானுங்களாம். நீங்கள் நாங்களாம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டு, எங்ககிட்ட வரீங்க போட்டா கைஸ். இப்போ வந்து லுக்காக கேட்டிங்கன்னா பங்கமாக இருக்குதுன்னு இங்கே வசா நீ எப்படி ப்ரோ ஏறுவேன்னு கேட்டிங்கன்னா அதுதானே ட்விஸ்ட்டு. இப்படி ஏறுங்கள. வாட் ஓகே நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு நடுவில் வந்து பண்ண வேணாமா. தும்புற மாதிரி சவுண்டு கேட்டுது தெரில. சரி ஓகே, நம்ம வீட்டை சுற்றி இப்படி வச்சுருவோம். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் இருக்கும். மாப்ஸ் எல்லாம் வராது. வந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் க்ரியேட்டிவும் இருக்கேன், அதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லியும் வச்சிட்டேன். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா உள்ளே வந்து சும்மா தொல்லை பண்ணுவாங்க. அதனால தான் அவங்கள பீஸ்ஃபுல்லியாக வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா. என்னத்தடா வச்சேன், கண்ணாடியெல்லாம் உடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வாட்டை விட்டேன். இப்படி தான் பண்ணுவேன் என்னாலாம். ஐயோ பார்த்தீங்களா. போக முடியலடா. அப்புறம் ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. பங்கம் போட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி மறுபடியும் வீட கட்ட ஆரம்பிப்போம்மா. பார்த்தீங்களா, இப்போ கூட இதை பேஸ்மெண்ட் போகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுதுங்க. சரி சருமாண்டா, இதெல்லாம் வெறுப்புடா அடிக்கணும். ஸோ வெறுப்பு கைஸ். ஸோ
பார்ப்போம். பாப்பா இப்போ நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிச்சான் புரியாது. நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படி தான் பேசுனேன். ஐயோ சொன்னாதீங்க ப்ரோ அம்மாடி. இது பண்ணுறதுக்கு எனக்கு வருதுக்கு இது ஒரு கை வலிக்குது. அழுத்தி ஆனால் ஐயோ இப்போ தாண்டா நான் கீழே போடுறேன். மேலே பேஸ்மெண்ட் வேறு போகணுண்டா. மழை பெஞ்சா ஆகுயாது. ஸோ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் முடிச்சிட்டோம். பட்டு இன்னும் ஃபுல்லாக முடியல. ஓகே இப்படியே வச்சுருப்போம். ஸோ இப்படி வச்சு அவ்வளோதான் கைஸ். அட கர்மம் மாச்சே ஸ்பான் ஆகலை. இதுங்க வந்து ஸ்பான் ஆகி தொலையுதுங்கச்சு. வெறுப்புடா இதெல்லாம். நீ சிக்கனை கோழியை அப்படி போயிடுன்னா உனக்கு சிக்கன் தான் டேய். நைட் ஆயிடுச்சுடா தூங்குடா. ஸோ பேட் கைஸ். ஸோ எருப்புடா இதெல்லாம். சரி கருமுண்டா. ஒரு வீடை கட்டுறதுக்கே இவ்வளோனது. மூடிக்கிட்டு சின்ன வீடாக கட்டிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என் மைண்ட் வைஸ். நிஜமாக என் மைண்ட் வைஸ் அப்படி தாங்க. நான் கூட வீடியோ கூட சொல்லலாம் சொல்கிறேன். உண்மையிலே மைண்ட் வைஸே இப்படி தான் இருக்குது. Yeah, guys. வெட்டுறோம் பாருங்க. ஐயோ பைத்தியம் புட்டிக்குது இந்த கேம் விளையாடும் போது. ஐயோ இனிமேல் மைண்ட் கிராஃப்டே அவ்வளோ போடக்கூடாதா. ஐயோ தலை வலிக்குது மைண்ட் கிராஃப்டை நினச்சாவே. நிஜமாக ஒரு மாதிரி எப்படி சொல்ல, இந்த உக்காந்து ஒரு வீடை கூட புல்டு பண்ண கூட எம்மா கஷ்டமாகுதுச்சு. ஸோ பேட்ராடி பாருங்களேன். நாட் பேட்ரா. இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது நம்ம. ஸோ எவ்வளோ நேரம்டா என்னதுடா அது. சி இல்லையா இல்லை மழை வீடை கட்டி முடிச்சிருக்கோம். இந்த வீடை கட்டி முடிச்சுட்டு தாண்டா கைஸ் இது 2வது பாட்டிலையும் முடிஞ்சிடும் இந்த வீடு அப்படின்னு நான் நினைப்பேன். தரல. ஐயோ இப்போ தாண்டா பேஸ்மெண்ட்டே போடுறேன். பேசாமல் மேலே ரூஃபே போட வேணாமோ. மழை தண்ணி உள்ளே வந்துடுமே அதான் பார்க்குறேன். ஸோ போட்டு தான் ஆகணும். வேறு வழியில் வீடுக்கு லுக்கு வேணும்னா போட்டு தான் ஆகணும் கைஸ். ஸோ வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணுலாம் இருட்டுது. உங்களுக்காக கண்ணுலாம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் அப்படியே லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுறோங்க மக்களே. வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐயோ நான் முடியல, பேச கூட முடியல என்னால்.
நான் பேசணும்னு தெரில, பேசவும் முடியலை என்னால் ஆக்சுவலி. ஏன்னா கேம் அந்த விளையாடி டயர்ட் ஆகிட்டேன். இந்த கேம் இனிமேல் விளையாடவே மாட்டேன்டா அவ்வளோ. ஐயோ தலை வலிக்குது எனக்கு. அப்பா என்ன பண்ணுறது, கண்டென்ட் வேணுமாச்சே. கண்ணெல்லாம் ஒரு பக்கம் இருட்டுது எனக்கு, அப்படியே இருட்டு. ஏன் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கீழே வந்து ரூஃபு போட்டாச்சு. சரி மேலே, சாரி இப்போ கீழே வேறு போகணும், சாரி மேலே வேறு போகணும். அதுக்கு முன்னாடி மேலேயே இந்த மாதிரி வச்சுருவான். கீழே வச்சுருந்தா மேலேயே வைக்கணும்ல, அதுதானே வீடியோ லுக்காக இருக்கும். ஒரு தலை வலிக்குது எனக்கு மாதிரியே. ஸோ டீ இருக்குதான்னு பார்க்கணும். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் டீ தான் குடிப்பேன் கண்டிப்பாக. ஐயோ தலை வலிக்குதே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நீ இந்த வீடியோ முடிக்காமல் விட மாட்டேன் கைஸ். வந்து கைஸ் வந்து நான் அந்த 10-12 சப்ஸ்கிரைபர் நினச்சி இப்போ பாருங்க. இல்லைங்க கைஸ், கைஸ் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். வந்துடுங்க கைஸ். சாரி பூரி, சாரி கைஸ். நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தேன்னா அதனால தான். ஐயோ நினச்சேன்டா போப்பா மாவனே. So bad. வந்துச்சா மாடி. இப்படி கட்டுடா. சரி ஓகே, எப்படியா கட்டுவோமா? ஐயோ இது வேற கைஸ் வந்து ஆனவனா தூங்கிக்குது மேலே. ஐயோ கைஸ், வீடியோவை டப்புன்னு முடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்மளுக்கு வீடியோ தான்டா முக்கியம். வீடியோ தான் முக்கியம்டா. கைஸ் ஆமாம், ஏன் வீடியோ பார்த்துட்டு யாருமே வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன்ல கிவ்அவே பிளாக் ஃப்ரூட்டு, அதுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பட் அதுக்கு யாருமே வந்து கமெண்ட்டும் போடல. அந்த பிளாக் அந்த ஃப்ரூட் வேஸ்ட்டான்னு இல்லையே. நான் வந்து செக் பண்ணேன், இல்லையா கைஸ். நான் செக் பண்ணேன், நல்ல ஃப்ரூட்டு தான். அதாவது லைட்டோட அது பவராக. பட் நான் வந்து லைட்டு தான் எனக்கு பிடிக்குன்றதுனா நான் உங்களுக்கு அதை தரேன். பட் நீங்கள் அது வந்து கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறீங்க. வியூஸ் வந்து 65 ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில் நான் பார்க்கும்போது.
ஐ மீன் காலையில் பார்க்கும்போது 65 தான் இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஏன் அந்த ஃப்ரூட்டு ரொம்ப வேஸ்ட்டுன்னா இல்லை, பட் ஏன் அது போனான்னு எனக்கு புரியல. உங்களுக்கு வேணால் நீங்களாவது இந்த வீடியோ கமெண்டில் கூட சொல்லுங்கள், நான் வந்து பார்த்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே வரணும்? ஜங்களுக்கு வரணும், ஓகேவா? ஃப்ரூட்டுக்கு வாங்கிட்டு அங்கே வந்தீங்கன்னா நான் ஜங்கிளில் வந்து உங்களுக்கு தந்துடுவேன். ஜங்கிளுக்கு வந்துடணும் அதுக்கு. பட் கைஸ், இந்த மாதிரி அதாவது வீடு கட்டி பார்த்துக்கிறீங்களா? இல்லை பார்க்குவீங்களா? நான் பண்ணுற பாருங்க. ஐயோ, இந்த மாதிரிலாம் முக்கி அவனாவது வீடு கட்டுவானான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக மாட்டான். நிஜமாக சொல்கிறேன். பாருங்கள், இது கூட அப்போ கூட ஆயிடுச்சு அதுவே. ஸோ கண்ணு முடிக்காமல் தோட்டத்துக்குள்ளே பாருங்கள் 20 நிமிஷம் ஆகிடுச்சோ. அட கடவுளே, ஐயோ இந்த வீடியோ நான் எப்படா முடிப்பேன். ஸோ இப்படி எடுத்துருவோம். அண்ட் இப்படி ஒரு இது வச்சுருவோம். சார்ஜர் வேறு உட்காந்துடல, நீங்கள் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்க. சார்ஜர் வந்து 19 தான் இருக்குது. அட கடவுளே, சார்ஜரே 19 தான்டா இருக்குது. புறா 19 சார்ஜர் வச்சு நான் இதை விளாடுவேன். சார்ஜர் போட்டுக்கின்னு விளாடவும் கூடாது. வா 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 கைஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நில்லுங்க கைஸ், நான் சொல்கிறேன். ஐயோ, எனக்கு தலை வலிக்குதுறானு, தலை வலிக்குதுன்னு வேணும், நிஜமாக சொல்கிறேன். ஓகே, ஐயோ, ஸோ வந்து எவ்வளோ கஷ்டம்ப்பா மைன்கிராஃப்ட்டு. இப்படி தான் அவ்வளோ பிளேயர்லாம் விளாட்றாங்கன்னு எனக்கு புரியல. சாயங்காலமே ஆயிடுச்சுரா, அதாவது ரியல் லைஃப்பில் இல்லை, மைன்கிராஃப்டில். வச்சுருவோம். ஓகே, நான் அப்படியே வச்சுட்டு போகிறேன்னுங்கிறேன். ஜூம்லாம் பண்ண முடியலண்ணா, எனக்கு ஏதோ ஜூம் ஆன மாதிரி இருந்துச்சு திருப்பா லைட்டாக. ஐயோ, அங்கே ஒரு பிளாக்கே வைக்கலை, வச்சாச்சு கைஸ். ஸோ மேலே வந்து லுக்கு பங்கமாக இருக்குது. ஆனால் ரியல் லைஃப்பில் என்னோட கதையும் பங்கமாக இருக்குது சொல்லணும். யாருப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க? யாருமே சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏம்மா பெரிய வீடை கட்டுறதுக்குள்ள மாடி கேம் இதெல்லாம் இவ்வளோ பெரிய வீடு ரியல் லைஃப்பில் கட்டணுமா? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கப்பா. புரிஞ்சுக்கோடா கண்ணா, நீ புரிஞ்சுக்கோடா கண்ணா. புதக்கு ஐயோ ஐயோ, சரி தருமாடா கிளாஸு. ஐயா, இங்கே வந்து இப்படி பண்ணிவிடுவோம். வெயிட் அ மினிட். வாட்? இவங்களை எவன்டா உள்ள விட்டது? கருமண்டா, இவங்க எப்பட்றா வந்தா? இவங்க ஸ்பான் ஆகுறாங்களாடா? நில்லுங்க, நான் பார்க்குறேன். ஐயோ, இவங்க ஸ்பான் ஆகுறாங்களா? இல்லை எனக்கு புரியல, அவங்க ஸ்பான் ஆகுங்களா? எப்பட்றா இது உள்ள? ஸோ
ஸோ இது என்னோட சொன்னீங்க சொல்கிறாரு அவனா இதில் வந்து குளிக்கட்டும் அவன் தலைமையிலே போட வேண்டியதான். ஸோ வந்து மறுபடியும் வீடை காட்டணும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் இதை முடிக்காமல் விட மாட்டேன். இதுக்குன்னு ஒரு வீடை கட்டுறதுக்கு 3 பார்ட்டி எவனா போடுவானா கேட்டிங்கன்னா சத்தியமாக போட மாட்டான். ஆனால் 2 பார்ட்டில் முடிச்சுக்கலான்னுக்கிறேன். அதனால தான் இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம், அப்படி வச்சுட்டு முடிச்சுக்கலான்னுக்கிறேன். இந்த 3வது பார்ட்லாம் வராது கைஸ். ஏன்னா நான் இந்த பார்ட்டில் முடிக்க போடுறேன், முடிக்க தான் போகிறேன். முன்னாடி ஐயோ தலை வலிக்குது எனக்கான ரைட்டா, ஏதோ தலை வலிக்கிற மாதிரியே இருக்கானா. இன்னைக்கே நம்ம இப்படி வந்து இப்போ இங்கேருந்து கொண்டு வருவோம். எனக்கு தலை அப்படியே வலின்னு வலிச்சு எடுக்குது எனக்கான. இப்படி வச்சு இப்படி அழுத்தி இப்படி வந்து ஆக்சுவலி இப்படியே கொண்டு வந்து எப்படி ஓகே. ஐயோ நான் தான் இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேனாடா. ஐயோ சரி கருமுண்டா இது சரி எருப்புடா இந்த மாதிரி கேம்லாம். இதுக்கப்புறமா நான் மைண்ட் கிராஃப்ட் விளையாடி போடுவேனான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லை. இது கொஞ்சம் வரும், இந்த கொஞ்சம் விளையாடுறதுக்கே தலை வலிக்குதே. ஐயோ இப்போ இங்கே இருந்து அப்படியே கொண்டு போகணுமாடா. ஐயோ சரி விடுங்க, இவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, பண்ணிவிடுவோம். என்ன பண்ணுறது, இவ்வளோ பண்ணிக்குவோம். சப்ஸ்கிரைபர் நினச்சிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. கைஸ் நான் கொஞ்ச நேரம் பேசாமல் விளாட்றேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் விளாட வரும். அழைச்சி காரமா நான் பேசிக்கிட்டே விளாடும் போல அதுக்கு. அட இங்கே தொண்டை வலிக்குதுடா. ஐயோ வெறுப்புடா. கைஸ் நீங்கள் இந்த மாதிரி பெரிய வீடு கட்டி இந்த மாதிரி விளாட்றவன் ப்ரோ, விளாட்னா பெரிய வீட்டில் தான் காட்டுவேன்னு கட்டிடாதீங்க, கஷ்டப்படுறேன். ஆத்தாடி எம்மாம்பெரி வீடுடா சாமி. இருந்தாலும் வீடு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் ஜெயிச்சே என் கையில் போகணும், இது போகணும் போல். இல்லை 2 பிளாக்கு தப்பாக வச்சிட்டேன். நம்ம அங்கே ஒன்று இருக்குது, பட் அதை எடுப்போம், அப்புறமா தான் எடுக்கணும். வா 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 வா. ஐயோ வச்சிடுறேன், இப்படி வைக்கிறான்டா. கைஸ் ஒரே ஒரு பிளாக்கு. எப்பட்றா இப்போ இங்கேருந்து கண்டிப்பாக இதை வச்சு தான் ஆகணும். அப்புறம் இப்படிறா இங்கே கொண்டு வருவேன். சரியோ சாமி இவன் வேறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னோட மைண்ட் வயசு. சரி ஓகே, நான் இந்த ரோ ஃபுல்லாக மட்டும் இதை பார்க்க போகிறேன். இப்படியா பாருங்க, 30 நிமிஷம் வந்து போகுது. இப்போ பாருங்கலாம், ஓகே
இந்த வீடை கட்டுறதுக்காடா இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேன். கட்டுறது தானே இவ்வளோ கஷ்டம். ஐயோ தலை வலிக்குது எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன் ப்ளீஸ். இது வந்து பெட்ரூமே. ஐயோ புடுங்குதுற அடி உடம்புல கையை வலிக்குது எனக்கு. ஐயோ பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வந்து இது அப்புறம் அப்சீரியனு வேறு வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்ல. அதனால இதெல்லாம் போட்டுருவோம். தேவையில்ல. வேறு வேறடா. இது மறந்துட்டு பாருங்க. 10 கொடுத்து இல்லை. ஓகே முதல்ல இது ரெண்டுத்தையும் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து இந்த ரெண்டுத்தையும் நான் வெளில வைக்க வரேன். ஓகேவா. இந்த தண்ணி தொட்டி அந்த வக்கரத்தை விடுங்க. இவங்க எப்படி ஐயோ லைட்டை வச்சு விட்டணும். இவங்க வர்றாங்க. ஏன்டா வர்றீங்க? சமயம் முடிச்சாங்களா? என்னடா சாரி இதை வேற ஆனால் நைட்டு விட்டுருவோம். அதான் செத்து போட்டேன். அதே செத்து போடா அப்படி. ஐயா தண்ணி வெளியே போயிட்டு இருக்கா? சாரி இப்போ பார்க்கல. இதுக்கப்புறம் இல்லை மறைஞ்சிரும். சரி விடுங்க அவங்க இருக்கட்டும். என்ன பண்ணுறீங்க? நம்மள எதுவும் பண்ணலை. சரி போங்க நம்ம போய் முதல்ல இதை கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஒன்று 2 3 4 5 1 2 3 4 1 2 3 4. இது வந்து டெக்கரேஷனுக்கு தான் கைஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இல்லைங்க கைஸ். ஸோ ரெட்டு இந்தவா இது இல்லை. ஆமாம் இதுதான். ஓகே இதுதான். அண்டு இப்போ அந்த கண்ணு என்னது இது ஒன்று அது பேர் இதில் தான் இருக்கணும். ஓகே அண்டர் ஆஃப் ஐயா இது ஒன்று இல்லையா? ஓகே பார்த்துட்டேன். நீங்கள் 1 2 3. ஐயோ இப்போ இதில் போயிட்டு உங்களாது கிராஸை வச்சுட்டு இதுக்கு போயிட்டு ஷவலை எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிட்டு ஆமாடி. ஐயோ ரெட் கலர் இதுவே எடுக்கலையாடா? நான் எடுத்தாண்டாடா. ஐயோ நான் ஃபுல்லாகவே இங்கே தப்பாக பண்ணிட்டேன். இந்த இடத்த அப்படியே ரெட்டாகவே வச்சு பண்ணிடுவோம். ஸோ கைஸ் இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் வாங்க. 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து தோண்டிடுங்க. பாக்ஸ் ஷேப்பில் வந்து தோண்டிட்டோன்னே வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ
சாரி கை. ஸோ வந்து ஐயோ எனக்கு தப்பாக படுத்து. ஐயோ எனக்கு பிடிக்கலடா இதெல்லாம். ஐயோ நான் இப்போ இது எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. நான் அப்புறமேட்டு வந்து பண்ணுறேன்னுக்கிறேன். ஓகே போடா இது மட்டும் போ தேவையில்லடா எங்கள் அம்மா அடி. ஓகே நான் டப்புன்னு வீடியோ முடிக்க போகிறேன். போடு இப்போ என்ன திரும்ப எனக்கு வேணும். ஐயோ அது வேறு எங்கே நான் போய் கண்டுபிடிப்பேன். எங்கே இருக்கு வரா நகராயிட்டு. ஸோ இதுலேயும் நகராயிட்டு. ஸோ இதுலேயும் நகராயிட்டு. அதில் வந்து பேண்ட்டில் வந்து அதே நகராயிட்டு தானே. நகராயிட்டு ஷூவில் எங்கிட்ட ஷூலேயும் நகராயிட்டு. இப்போ இங்கே 3 ஃப்ரெண்ட்ஸு. தலை எங்கடா? பாடி சாமியா. இவங்க 3 பேரும் என் கூட இருக்க போகிறாங்க. ஓகே ரைட்டு ஃபுல்லு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சிட்டா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கோ. இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பட் எதுவுமே வைக்கலை, அதனால் உங்களுக்கு பாதி இது பிடிச்சிருக்காமல் இருக்கலாம். சரி ஓகே நான் போயிட்டு வரேன். பாய் டாட்டா.